ஹலோ, குட் மார்னிங். ஸ்ரீ ஞானேஸ்வர் மகராஜ் சரித்திரம். பகவானுடைய சிருஷ்டியில் மிக உன்னதமானது இந்த பூமி. இதில்தான் சுகம் துக்கம் இரண்டும் சேர்ந்து அனுபவிக்கப்படுகிறது. விட்டலனுடைய பக்தர்களில் முதன்மையானவர் ஞானேஸ்வர மகராஜ். சத்சங்கம் என்கிற மார்க்கத்தை மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருப்பவர்களுக்கு ஆரம்பித்து உலகம் பூரா காட்டினவர் இந்த மகான். இன்றும் லட்சக்கணக்கான மக்கள் விட்டலனை பாடிக்கொண்டு ஆஷாட ஏகாதசிக்கு வார்க்கரி யாத்திரையாக செல்வதற்கு காரணம் ஞானேஸ்வர் மகராஜ். பாண்டுரங்கனின் அம்சமாகவே ஞானேஸ்வர் இருந்தாலும் எந்தவித தெய்வீக செயலையும் செய்யாமல் மனித வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா கஷ்டங்களையும் எதிர்கொண்டார். எல்லா கஷ்டங்களையும் பகவான் நாமம் கொண்டு தாங்கிடலாம் தாண்டிடலாம் என்று காட்டிக் கொடுத்தார். எல்லா விதத்திலேயும் வேறுபட்டு நிற்கும் மனிதர்களை ஒன்று சேர்த்தார். விட்டலனுடைய பெருமையையும் அபங்கத்தோட பெருமையையும் உலகுக்கு காட்டிக் கொடுத்தார். ஞானதேவர் 21 வயது வரைதான் இருந்தார். பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமில்லை. தன்னை கஷ்டப்படுத்தியவர்களையும் மகான்களாக மாற்றியவர். இவரை பற்றி துக்காராம், நாம்தேவர் முதலியவர்கள் பாடியுள்ளனர். விட்டல்பந்த் என்பவர் நன்கு வேதம் கற்றவர். இவர் ஊராக சென்று பெருமாளை தரிசித்து வரும் பொழுது ஆலந்தி என்கிற கஷேத்திரத்துக்கு வந்தார். பவித்திரமான இந்திரியாணி என்கிற நதி ஓடுகிறது. இங்குதான் விட்டல்பந்தை அந்த ஊர் மணியக்காரர் தன் மகள் ருக்குமணிக்கு இவரை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு விட்டல்பந்துக்கும் ருக்குமணிக்கும் திருமணம் ஆகிறது. திருமணத்திற்கு பிறகும் மற்ற கஷேத்திரங்களை பார்க்க ஆசைப்பட்டு தனியாக தான் மட்டும் கிளம்பி செல்கிறார் விட்டல்பந்த். திரும்பி வந்த விட்டல்பந்துக்கு திருமண வாழ்க்கையில் அதிக நாட்டமில்லாமல் துறவரம் மேற்கொள்ளவே ஆசைப்பட்டார். சாஸ்திரம் தெரிந்தவர், மனதில் ஆசை கிடையாது. தாய் மனைவி இருந்தால் அவர்களிடம் பர்மிஷன் வாங்கி கொண்ட பிறகுதான் துறவரம் கொள்ள வேண்டும் என்பதை அறிந்தவர். இருப்பினும் யாருக்கும் தெரியாமல் காசி சென்று சுவாமி ராமானந்தர் என்கிற மகாத்மாவிடம் தன்னை நம்பி யாரும் இல்லை என்று கூறி சந்நியாசம் வாங்கி கொண்டார். ஆனால் அதே சமயத்தில் கணவனுடன் சேர வேண்டும் என்று ருக்மிணி ஒரு தபஸ்வியை போலவே வாழ்ந்து வருகிறாள். ஆலந்தியில் விஸ்வநாதருக்கு இந்திரியாணியிலிருந்து குடம் குடமாக நீர் எடுத்து வந்து அபிஷேகம் செய்து பிரதட்சணம் செய்து வேண்டிக் கொள்கிறாள். 12 வருட காலம் ஓடிவிட்டது. ஒரு சமயம் சுவாமி ராமானந்தர் ராமேஸ்வரத்திற்கு ஆலந்தி வழியாக செல்கிறார். ருக்மிணியை சந்திக்கிறார். விஷயம் அறிந்து ராமேஸ்வரம் செல்வதை தவிர்த்து அவளையும் அவள் அப்பாவையும் அழைத்து கொண்டு காசிக்கு செல்லுகிறார். ருக்மிணியை விட்டல்பந்துடன் சேர்த்து வைக்கிறார். துறவரத்திலிருந்து இல்லறத்துக்கு வருவது யாராலும் ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம். தன் குரு சொன்னார் என்று விட்டல்பந்த் ஒத்துக்கொள்கிறார். கிராமத்துக்கு வருகிறார்கள். ஆனால் கிராமத்து பிராமண சபை இதை ஒத்துக்கொள்ளவில்லை. ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது. இவர்களும் ஊரை விட்டு விலகி ஒரு ரிஷியும் ரிஷி பத்தினியும் மாதிரி வாழ்ந்து வருகிறார்கள். எல்லா விதத்திலும் மேன்மையான தெய்வீக வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கு முதல் குழந்தையாக சிவபெருமானின் அம்சமாக நிவர்த்திதாசர் பிறந்தார். 1273வது வருடம் என்று சொல்லுகிறார்கள். 2 வருட இடைவெளியில் மொத்தம் 3 பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் பிறக்கிறார்கள். 2வது குழந்தையாக பாண்டுரங்கனே ஞானதேவராக வந்து பிறந்தார். படைக்கும் கடவுளான பிரம்மா சொபான் தேவாக வந்து பிறந்தார். ஜெகதாம்பிகையான பரமேஸ்வரி முக்தாபாயாக வந்து அவதரித்தாள். ஆனந்தமாக காட்டில் இந்த குடும்பம் வாழ்ந்து வருகிறது. தப்பி தவறி யாரேனும் பார்த்துவிட்டால் சந்நியாசி பெற்ற குழந்தைகள் என்று துவேஷம் காட்டுவார்கள். ஆனாலும் குழந்தைகள் அப்பா அம்மா சொல்லும் ராமாயணம் மகாபாரதம் சிவலீலைகளை கேட்டுக்கொண்டே வளர்கிறது. நாமாவளி சொல்லிக் கொடுத்து 6 பேரும் பஜன் பண்ணுவார்கள். நிவர்த்தி ஞானதேவ் சோபான முக்தாபாய், நிவர்த்தி ஞானதேவ் சோபான முக்தாபாய்.
ஞானேஸ்வர் மகராஜ் சரித்திரம் தொடரும். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.